சிவாய நமக. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே, எப்போதும் உங்கள் அருட்கரங்களால் அருள்மழை பொழியும் பிரகஸ்பதியே, என் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகின்றேன். ஓம் குருவே நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருகின்ற 2024 ஆண்டு மே மாதம் நிகழவிருக்கின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நவகிரகங்களில் பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் முதல் சுபர். ஸோ 9 நவகிரகங்கள் இருக்காங்க. ஸோ அந்த நவகிரகங்களில் முழுமையான சுபர் முதல் சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் தான். குரு பார்த்தீங்கன்னா தான் நின்ற இடத்தை விட பார்வையின் மூலம் பொன்னான பலன்களை தருவார். குரு பார்த்தால் கோடி நன்மை. தனகாரகனும் புத்திர வேத ஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருந்தார். இந்த ஆண்டு வியாழவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார். இந்த வியாழ வட்டத்தில் குரு பகவான் இருந்து பலன்களை அளிக்கிறது அப்படின்றது ஒரு மிக சிறப்பான விஷயம்தான். மே 1 மதியம் 12:59 மணிக்கு வியாழன், அதாவது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார். ஸோ இப்போது குரு இந்த ரிஷப ராசியில் இருந்து 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகின்றார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே மேஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய வீடு. எல்லா மேஷராசி நேயர்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும், தான் எல்லா இடத்துலையும் முதல்ல வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரப்படுகின்ற ஒரு தன்மை இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ உங்களுடைய மேஷ ராசிக்கு குரு பகவான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா கிரகம்தான். அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு அதிபதியும் இந்த குரு பகவான் தான். ஸோ இந்த குரு பகவான் இதுவரைக்கும் ஜென்ம குருவாக உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்த இந்த குரு பகவான் இப்பொழுது இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கின்றார். பொதுவாக பார்த்திங்கன்னா குரு பகவான் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யக்குள்ள மிக மிக சுபமான அற்புதமான பலன்களை செய்வார். ஸோ இது நான் கோச்சாரப்படி உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகளையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும், சரிங்களா? இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தையும் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிட போகின்றார். ஸோ தனகாரகன் அப்படின்னாலே குரு பகவான் தான். இந்த குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்திலேயே இந்த டிரான்சிட்டில் வராரு. ஸோ இது உங்களுக்கு மிகவும் ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலன்தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேஷராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்றது ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சொல்கின்ற வாக்கு பலிக்கிறது, மற்றவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வருட காலகட்டங்களில் நிறைவேற்றக்கூடிய தன்மை, பேங்க் பேலன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஏன்னா தனக்காரகன் இல்லைங்களா? அதே மாதிரி குடும்பத்தை சொல்லக்கூடிய இடமும் இந்த இடம்தான். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, குடும்பத்தில் ஒரு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி தான் இந்த குரு பகவான். ஸோ 12ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல உட்காரதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக செலவுகளை செய்வீங்க, ஒரு சுப செலவுகளாக. ஸோ உங்களுடைய தங்கையோட திருமணமோ, அக்காவுடைய திருமணமோ, தம்பியுடைய திருமணமோ, ஏதாவது ஒரு திருமணம் சார்ந்த செலவுகள், அதே மாதிரி குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், இதெல்லாமே குடும்பத்தில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார நிலையை சொல்லக்கூடியதும் இந்த 2ஆம் பாவம் தான். இப்போ குரு இந்த 2ஆம் பாவத்தில் நிற்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும், அதாவது வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த குரு பகவான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடம், நோயை சொல்லக்கூடிய பாவம் இந்த 6ஆம் பாவம் தான். ருணரோக சத்ருஸ்தானம்,
அதே மாதிரி வேலையை சொல்லக்கூடியதும் இந்த 6ஆம் பாவம் தான். நிறைய பேருக்கு வந்து வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாறலாம். ஸோ வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து இருக்கும். இது வரைக்கும் நிறைய பேர் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ரிஜெக்ட் ஆகிருக்கும், இல்லை தள்ளி போயிருக்கும், பணம் எங்கேயாவது கேட்டிருப்பீங்க, கடன் கேட்டிருப்பீங்க, கிடச்சிருக்காது. ஸோ இந்த தருணங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்குறீங்க, ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை யார்கிட்டையாவது கடன் கேட்குறீங்கன்னா ஸோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இருந்த கடன் அடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நீண்ட நாளாக ஒரு உங்களுக்கு உடம்புல ஒரு வியாதி இருக்குது, நோய் இருக்குது அப்படின்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா என்ன டிசீஸ் அப்படின்றதையே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த சமயத்தில் அதை கண்டுபிடிச்சி அதற்குரிய ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இந்த தருணத்தில் வந்து உங்களுக்கு அமையும். ஸோ எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு. ஸோ குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்களை பண்ணுறது, உங்களுக்கு எதிர்ப்பதமாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, உங்களுக்கு எதிராக நடந்தவர்களை நீங்கள் ஜெயித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். இது 8ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை குறிக்கும், ஆயுளை குறிக்கும். அதே மாதிரி பிரச்சனைகள், வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடியதும் இந்த 8ஆம் இடம்தான். ஸோ அப்போ நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வம்பு வழக்குகள் இருக்குது, ஒரு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு இன்னும் முடிவுக்கு வரலை, அது எப்போ தான் முடிவுக்கு வரும்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து முடிவுக்கு வந்து வழக்கில் உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே தேடி வந்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கின்றார் இல்லைங்களா? ஸோ அப்போது நீடித்த ஆயுள், உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடமும் இதுதான், அதாவது 8ஆம் பாவம் தான். சிலருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான ஒரு வில்லங்கம் இருந்ததுன்னா அது விலகி சொத்து வந்து உங்களுக்கு தீர்ப்பாகக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். தந்தை வழி சொத்துக்களில், பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வழக்குகள் இருந்தால் அதெல்லாமே தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றதுக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வையிடுகின்றார். ஸோ 10ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய தொழிலை குறிப்பிடக்கூடிய ஒரு இடம் இல்லைங்களா? ஸோ சொந்த தொழில் செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சமூக சேவைகள் எல்லாமே ஈடுபட்டிருப்பீங்க, அதில் ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி கௌரவம் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம். நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் ஒரு கௌரவ பட்டம் பெறக்கூடிய வாய்ப்புகள், ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இது உகந்த காலகட்டம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நீங்கள் விரும்பின ஒரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு உண்டான ஒரு விஷயங்களையும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தருவார். ஸோ மேஷ ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக ஒரு சிறப்பான பலன்களை தரும் விதத்தில் தான் அமைந்திருக்கிறது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியில் ஜென்மகுருவாக சஞ்சாரம் செய்கின்றார். ஸோ ஜென்மகுரு அப்படின்ன உடனே ரிஷபராசி நேயர்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அட்டம லாபாதிபதி இவர்தான். அதாவது அஷ்டமஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியும் குரு பகவான் தான், 11ஆம் இடத்திற்கு அதிபதியும் குரு பகவான் தான். ஸோ உங்களுடைய ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து, அதாவது தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தையும், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தையும், 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். ஸோ நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், ஜென்மகுருவாக இருக்கிறாரே, ஸோ ஏதாவது பண்ணிடுவாரா அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ குரு அப்படின்றவர் வந்து ஒரு பூரண சுபர் தான். ஸோ உங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தெளிவு இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு பார்த்து குழப்பமான மனநிலை, முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை இருந்த உங்களுக்கு ஸோ இப்போ வந்து தெளிவாக யோசித்து ஸோ இந்த விஷயத்துக்கு இந்த முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. ஸோ உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்வையிடுகின்றார்.
ஸோ இந்த 5ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குறிப்பிடக்கூடிய இடம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பேரில் ஒரு ட்ராபேக் இருக்கும். நிறைய நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. காதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சிலருக்கெல்லாமே பார்த்திங்கன்னா காதல் தோல்வி இருந்திருக்கலாம், இல்லை ஒருதலைபட்சமாக லவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குரு 7ஆம் இடத்தையும் பார்வையிடுறதுனால ஒரு சிலருக்கு இந்த காதல் அப்படின்றது திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உண்டாக்கும். தெளிவான சிந்தனை, தெளிவான எண்ணங்கள். 5ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய மனம்தான். ஸோ உங்களுடைய எண்ணங்களில் ஒரு தெளிவு, உங்களுடைய மனத்தெளிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குரு ராசியிலே இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு மலர்ச்சியான முகம் இருக்கும். தேஜஸ் சொல்லுவோம் பார்த்திங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிரகாசம் அப்படின்றது இந்த தருணத்தில், இந்த ஒரு வருட தருணத்தில் இருக்கும். ஸோ இது எல்லாமே நடக்கும். பட் உங்களுடைய தசாபுக்திகள் அப்படின்றது பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா ஸோ இந்த பயிற்சி பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான பலன்களைத்தான் தரும். முடிந்த வரைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். ஸோ இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சொசைட்டியை சொல்லக்கூடிய இடம் இதுதான். அதே மாதிரி உங்களுடைய கலத்திரம், உங்களுடைய வாழ்க்கை துணை, ஸோ மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், வாழ்க்கை துணை பற்றி சொல்லக்கூடிய இடம். கூட்டு தொழில், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்களுடைய நண்பர்கள் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை கணவன் மனைவியை கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம். அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல லாபம் இருக்கும். உங்களுடைய கூட்டு தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றகரமான நிலை இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமுதாயத்தில், இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல பெயர் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க, இல்லை அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையால் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்புகள். ஸோ சமுதாயத்தால், இந்த மக்களால் உங்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்றது நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சில பிரிவினைகள் அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ளே இருந்திருக்கலாம். இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது. ஸோ குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு 9ஆம் இடமான பித்ருஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். ஸோ பித்ருஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களுடைய தந்தையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், பூர்வீக சொத்தாக இருக்கலாம், தந்தையினுடைய ஆதரவு கிடைக்கும். ஸோ புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்பாவோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ குழந்தைகளால் அடையக்கூடிய மனமகிழ்ச்சி, அதாவது குழந்தைங்களால் பெற்றோர்கள் பாராட்டப்படுவது, பள்ளிகள்லேயும் சரி கல்லூரிகள்லேயும் சரி உங்களுடைய குழந்தைகள் முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், இல்லை ஏதாவது ஒரு திறமையால் முதல் பரிசு பெறக்கூடியது. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளால் உங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த குழந்தையோட அப்பா அம்மா தான் இவங்க அப்படின்ற ஒரு நல்ல பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி உறவினர்களால் கிடைக்கக்கூடிய ஆதாயம், அதாவது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே வந்திருப்பீங்க. ஸோ அது தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த முயற்சிகள் ஈடேறி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் உங்களுக்கு இருக்கிறது. ஆன்மீக பிரயாணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள், குருமார்களுடைய ஆசை கிடைக்கக்கூடியது, ஸோ ஆசிரியர்களுடைய முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 8-11க்குரியவர் தான் இந்த குரு. ஸோ நீண்ட தூர பிரயாணங்களை சொல்லக்கூடிய இடமும் இதுதான். ஸோ நீண்ட தூர பிரயாணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள், வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா ஸோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு எப்பயுமே நீங்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஒரு வருட காலகட்டங்களில் உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு சித்தர் கோவிலுக்கோ அல்லது நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக நினைக்கிறீங்களோ ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்தின் அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் பொங்கல் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த குரு பேச்சு அப்படின்றது ரிஷபராசி நேயர்களுக்கு மிகவும் ஒரு நற்பலன்களை தரும் விதத்தில் தான் அமைந்திருக்கிறது.
மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்தார். இந்த மே மாதம் குரு பெயர்ச்சியில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கின்றார். இந்த 12ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அயன சயன போக விரயஸ்தானம். அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்புகளை குறிக்கிறது, அதாவது அயல்நாட்டு வாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4, 6 மற்றும் 8ஆம் இடங்களை பார்வையிடுகின்றார். அதாவது 11ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு அந்த வெற்றி லாபம் சம்பந்தமான விஷயங்களை அமைச்சு தர்றது எல்லாமே இருந்தார். குரு விரயத்திற்கு வர்றது அப்படின்றது ஒரு சுபமான விரயங்களை தான் உங்களுக்கு தரும். சுபமான விரயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு கட்டுறது, குழந்தை பிறப்புக்கு செலவு பண்ணக்கூடிய விஷயம், திருமணத்திற்கு செலவு பண்ணக்கூடிய விஷயம், தங்கம் வாங்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரி ஒரு சுபமான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் வரத்துக்கோ இடமாற்றம் வரத்துக்கோ வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கிறது. இந்த குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். ஸோ 4ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், நிலம் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம். ஸோ குழந்தைங்களோட கல்வி நல்லா இருக்கும். ஸோ குழந்தைங்க ஆரம்ப கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும், ஸோ 4 வீலர் வாங்கணும், 2 வீலர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அதை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. மிதுனராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்த சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான அதாவது பித்ருஸ்தானத்தில் இருக்கின்றார். ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லை. அதே மாதிரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் விரய குருவாகத்தான் மிதுனராசி நேயர்களுக்கு சஞ்சாரம் செய்கின்றார். கொஞ்சம் உங்களுடைய செலவுகளை மட்டும் நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சிருக்கணும். செலவுகள் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற ஒரு வேஸ்டான செலவுகள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உபயோகமுள்ள செலவுகள் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பட் ஆனால் எப்படி வருமானம் வருது, எப்படி செலவாகுது அப்படின்ற விஷயமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கான செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுறதுன்றது நல்ல விஷயம். ஸோ 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தையும் குரு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து பார்வையிடுகின்றார். ஸோ நிறைய பேர் வேலை மாற்றம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள். ஸோ வேலை மாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது எல்லாமே சிறப்பான விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோன் ஏதாவது ஒரு பெருந்தொகையாக கொடுத்து லோனை அடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ 8ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆயுள் ஸ்தானம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், விபத்துகள், ஆயுள் ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம். ஸோ இந்த 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிடுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு உருவாக்கும். பங்கு சந்தையில் திடீர்னு ஒரு லாபம் வர்றது, வாரிசு இல்லாத சொத்துக்கள் அப்படின்ற அடிப்படையில் யாருக்காவது உங்களுடைய உறவினர்களுடைய சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுறதுனால ஸோ ஆயுள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை வராது. சனியும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அதனால் ஆயுள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை அப்படின்றது மிதுனராசி நேயர்களுக்கு இருக்காது. மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாக செயல்படக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதே மாதிரி தொழில் ஸ்தான அதிபதியாகவும் செயல்படக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் தொழில் முதலீடுகளை கண்டிப்பாக குறைச்சிக்கணும். தொழிலில் நிறைய பணம் போட்டால் நிறைய லாபம் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதில் கம்மியாக தான் வரும். அதனால் தொழில் சார்ந்த ஒரு முதலீடுகளை குறைக்கிறதும் புதுசாக எதுலையாவது போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மிதுனராசினியர்கள் செலவுகளை கட்டுக்குள் வைக்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய கடன்கள் ஏதாவது கடன் வாங்கி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடன்கள் ஏற்படும். புதுசாக கடன் கிடைக்குதே அப்படின்னு ரொம்ப அதிகமான கடன்களை இந்த காலகட்டத்தில்
வாங்காமல் தவிர்க்கிறதுன்றது மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல விஷயமாக இருக்கும். குரு இந்த ஒரு வருஷம் இந்த இடத்துல இருப்பார். ஸோ உங்களுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. உங்களுடைய கடனால் அதனால் ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மிதுனராசி நேயர்கள் கொஞ்சம் ஒரு பெரிய கடன்கள் வாங்குறத நீங்கள் தவிர்க்கிறதுன்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த குரு மந்திரத்தை நீங்கள் 108 முறை இந்த வியாழக்கிழமை ஜெபிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிக ஒரு சிறப்பான பலனை தரும். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் கர்மஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடமான வெற்றி லாபஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கின்றார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக சனி பகவான் கோச்சாரத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி ராகு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய 9ஆம் இடமான பித்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். கேதுவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரியம், வீரியம், முயற்சியை தரக்கூடிய இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவத்தில் கேதுவினுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கு. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு சிரமங்கள், சில பிரச்சனைகள், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே கடந்து வந்துட்டுருப்பீங்க. அதுவும் இல்லாமல் 10ஆம் இடத்து குரு வேற உங்களுக்கு இவ்வளோ நாள் போனது, அஷ்டம சனியும் சேர்ந்து நடந்துட்டுருக்கிறது. இது எல்லாமே சில பாதகங்களை உங்களுக்கு கண்டிப்பாக தந்திருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக இந்த நெகட்டிவான ஒரு விஷயங்களை கடகராசி நேயர்களுக்கு தராது. வேலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க கடகராசி நேயர்கள். அதே மாதிரி உங்களுடைய கம்பெனிலேருந்து வேறு இடத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தால் கூட அது நடக்காது. ஸோ கூட இருக்கிறவங்களாலையும் மேலதிகாரிகளோடையும் நிறைய ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ஃபேமிலிலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போ குரு பகவானை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். ஸோ குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் அப்படின்றது மிக ஒரு சுபமான விஷயங்களை தரக்கூடியது. எந்த கிரகங்கள் 11ஆம் இடத்தில் அமர்ந்தாலுமே அது பாவ கிரகங்களோ அல்லது சுப கிரகங்களோ மிக ஒரு நன்மையை தான் செய்யும் இந்த இடத்துல உட்காரக்குள்ள. இது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், வெற்றி லாபஸ்தானம்னு சொல்லுவோம். இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா சில முயற்சிகள் உங்களுக்கு தடைப்பட்டு போயிருக்கும். ஸோ சில தடுமாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். எதை எடுத்தாலுமே ஒரு தாமதம், ஒரு தடங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் கடகராசினியர்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியும் நடக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு உத்வேகம் அப்படின்றது இருக்கும். தைரியமாக சில விஷயங்களை செய்வீங்க. ஸோ அதற்கான வழிகள் அப்படின்றது உங்களுக்கு தென்படும். அதே மாதிரி குரு பார்க்குறாரு அப்படின்னாலுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே அவசரப்படக்கூடாது. ஏன்னா நின்று நிதானமாக யோசித்து இது செய்தால் சரியாக இருக்குமா அப்படின்ற விஷயத்த கடகராசி நேயர்கள் கண்டிப்பாக யோசித்து தான் செய்யணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்குது. அப்போது இவ்வளோ நாள் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் தைரியமாக உங்களோட விஷயங்களை நீங்கள் கையாள்வீங்க. அதே மாதிரி இளைய சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு துணிச்சல் அப்படின்றது இருக்கும். ஸோ வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், சில பதவி உயர்வுகள் உங்கள் தொழிலாக இருக்கக்குள்ள அதில் சில முன்னேற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஸோ இவ்வளோ நாள் டல்லாக போயிட்டுருக்கு, ஸோ எவ்வளவு தான் நம்ம பெரிய முயற்சிகள் எடுத்தாலும் பலிதமாகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிது சிறிதாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இருக்கும். பொதுவாகவே இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் நடைபெறும் அப்படின்றத நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்ற கிரகங்களுடைய தசாபுக்திகளும் சேரக்கூல தான் இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சில விஷயங்கள் அப்படின்றது மாறும். உங்களுக்கு சுயஜாதகம் நல்லா இருந்தது, பாசிட்டிவான ஒரு தசாபுக்திகள் இருக்குது, உங்கள் லக்னத்திற்கு ஒரு நட்பாகவோ திரிகோணாதிபதியாகவோ சுபராகவோ இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அஷ்டம சனியே நடந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது கடகராசினியர்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் தசாபுக்திகளையும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வையிடுகின்றார். புதிய ஒரு காதல் வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை செல்வம் இவ்வளோ நாள் இல்லை அப்படின்னா குழந்தை பேரு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம், குரு இந்த இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி
இவ்வளோ நாள் ஒரு தெளிவற்று யோசிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ இந்த 5ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய புத்தி, உங்களுடைய மனம், எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் இவ்வளோ நாள் சில தடங்கல்கள், ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இனிமேல் நீங்கள் ஒரு விஷயம் முடிவெடுப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை அப்படின்றது புலப்படும். ஸோ தெளிவான சிந்தனை அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காதல் கைகூடி திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதே குரு பகவான் 7ஆம் இடத்தையும் பார்வையிடுகின்றார் இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பெற்றோர்களோட சம்மதத்தோட உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. களத்திரத்தால் மனமகிழ்ச்சி, களத்திரத்தால் லாபம். களத்திரம் அப்படின்னக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்களுடைய மனைவியாகட்டும் கணவனாகட்டும், ஸோ அவர்கள் மூலியமாக வெற்றியும் லாபமும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள். கூட்டுத் தொழில் பண்ணுறீங்க, நண்பர்களோடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இவ்வளோ நாள் லாபம் வரலனாலுமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடம்ன்றது சொசைட்டி, சமூகத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மதிப்பு, சமூகத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அங்கீகாரம் அப்படின்றதும் கடகராசி நேயர்களுக்கு கிடைக்கும். 7.5 சனியும் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் கோபத்தை காட்டாமல் இருக்கிறது நல்ல விஷயமாக இருக்கும். பொருளாதார சிக்கல் அப்படின்றது இவ்வளோ நாள் இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த பொருளாதார சிக்கல் அப்படின்றது வந்து குறையும். ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் இல்லைங்களா? அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த செலவுகள்லாம் பண்ணக்குள்ள கொஞ்சம் சிக்கனமாக எதுக்கு செலவு பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்து பண்ணிக்கிறதுன்றது சிறப்பாக இருக்கும். வீண் விவாதங்களை செய்கிறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க. ஸோ தேவையில்லாமல் ஒரு இடத்துல போயிட்டு நான் செய்கிறேன் அப்படின்ற வாக்குறுதியை கண்டிப்பாக கொடுக்காதீங்க. ஹெல்த்து பார்த்துக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கடகராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய நிலை அப்படின்றது பெரிதாக பாதிப்பை ஒன்றும் தராது. உங்களுடைய தசாபுக்திகளின் அடிப்படையில் தான் ஸோ இந்த விஷயங்கள் அந்த பாதிப்பு அப்படின்றது எல்லாமே இருக்கும். அஷ்டம சனியோட பாதிப்பு அப்படின்றது எல்லாமே இருக்கும். இந்த அஷ்டம சனியனோட பாதிப்பை குறைக்கிறதுக்கு குரு பகவானும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் நிற்கிறாரு. அதனால் ரொம்ப கடகராசினியர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படின்றது பெரிய நெகட்டிவ் கிடையாது. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுன்றது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சொத்து சம்மந்தமாக நீங்கள் ஒரு கேஸ் போட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறியான ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்திருக்கும். கொஞ்சம் இழுத்து அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரியஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. உங்களுக்கு தேவையான அந்த மன உறுதி, உத்வேகம், தைரியம், துணிச்சலை எல்லாமே வந்து கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கக்குள்ள தருவார். கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் கடகராசி நேயர்களுக்கு குருவாலேயோ ராகு கேதுவாலேயோ பெரிய மைனஸ் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்த்து செயல்படக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்றத வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி தேவையற்ற ஒரு வம்பு வழக்குகளில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அஷ்டம சனி நடக்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி வரும். ஸோ அந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவருக்கு பூஜை நடக்கும், அபிஷேகம் ஆராதனை நடக்கும். ஸோ அப்போ அந்த பைரவர் பூஜையில் கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி தரது, அதே மாதிரி அந்த அபிஷேகத்தில் கலந்துட்டு பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி வாயில்லா பிராணிகளுக்கு உணவு கொடுங்க. நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்குறப்ப உங்களால் முடிந்த உணவுகளை கொடுக்கறது, ஆசிரமங்களுக்கு அன்னதானம் அளிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யக்கூட அந்த அஷ்டம சனியோட பாதிப்புகள் அப்படின்றது வந்து விலகும். அதனால் கடகராசினியர்கள் முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை இயலாதவர்களுக்கு செய்யுங்க. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். சிம்மராசி நேயர்கள் மகம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். அட்டமாதிபதியாக செயல்படுபவரும் குரு பகவான் தான். அதே மாதிரி புத்திரஸ்தான அதிபதியாக செயல்படுபவரும் இந்த குரு பகவான் தான். உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தையும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தையும் பார்வையிடுவார். சிம்மராசினியர்களுக்கு தற்பொழுது கண்டக சனி நடந்துட்டு இருக்கு. 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய தொடர்பு இருக்கு.
அதே மாதிரி 8ஆம் இடத்துலையும் ராகுவின் தொடர்பும் 2ஆம் இடத்துல கேதுவின் தொடர்பும் இருக்கின்றன. ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா 2 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது, சனி பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால சிம்ம ராசினியர்கள் சில விஷயங்களில் கவனத்தோடு தான் கண்டிப்பாக செயல்பட வேண்டும். 10ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நிற்கிறது பதவி ஸ்தானம் அப்படின்னு சொல்வோம், தொழில் ஸ்தானம், உங்களுடைய வேலை. ஸோ இதெல்லாமே வந்து இந்த 10ஆம் இடம். ஸோ அப்போது நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனம் அப்படின்றது அவசியம். ஸோ எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். ஸோ என்ன வேலை இருக்கோ, என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதிகப்படியான முதலீடுகளை தவிர்க்கிறது, அதே மாதிரி உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் பணிஞ்சு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ பக்கத்தில் இருக்கவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, வேலை செய்கிற இடத்துல டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து உங்களுடைய வேலைக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்வை அப்படின்றது நல்லது இல்லைங்களா. உங்களுக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கேது அந்த இடத்துல. ஸோ கேது 2ஆம் பாவத்தில் இருக்கக்குள்ள பொருளாதார தடைகள் அப்படின்றது சிம்மராசினியர்களுக்கு இருந்திருக்கும். இந்த ராகு ஒன்று உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்திருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை இழந்து பொருளாதாரத்தில் ஒரு கஷ்டம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும். நீங்கள் கொடுத்த பணம் எல்லாமே திரும்பி வந்திருக்காது. ஃபேமிலி வைஸ் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நோய் பிரச்சனைகள் வர்றது. ஏன்னா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் கடனையும் நோயையும் கொடுக்கக்கூடியவர் தான் கேது. அதே மாதிரி கேது எந்த இடத்துல நின்னாலும் அது சார்ந்த ஒரு சிக்கல் விரக்தியை கொடுப்பார். ஃபேமிலி மெம்பர்ஸால் மன ரீதியாக நீங்கள் பாதிக்கப்படுறது, பொருளாதார தடைகள், பொருளாதார கஷ்டங்கள் இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சில வாக்குறுதிகள் கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா, அதெல்லாமே காப்பாற்ற முடியாத விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் ஓரளவு இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். ஸோ அந்த பொருளாதார தடைகள் அப்படின்றது இருந்தது பார்த்திங்களா, ஸோ உங்களுக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வராமல் இருக்கிறது, இது எல்லாமே நீங்கும். அந்த பொருளாதார தடை நீங்கி உங்களுக்கு திரும்பவும் வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி ஃபேமிலியில் கொஞ்சம் அந்த சிக்கல்கள் அப்படின்றது வந்து இருக்கும். அதெல்லாமே வந்து நிவர்த்தியாகி ஓரளவு நியூட்ரலைஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி சனி பகவானும் உங்களுக்கு ராசியை பார்க்கறதுனால இது ரொம்ப பிரமாதம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய நிலைமை இல்லை. 50-50 எடுத்துக்கலாம். நீங்கள் நியூட்ரலைஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்திருக்கும். ஃபேமிலியில் இருக்கவங்களோட கொஞ்சம் அந்த வாக்குவாதங்கள் தவிர்க்கப்பட்டு அந்த மன சங்கடங்கள் எல்லாமே இல்லாத நிலை, பொருளாதார தடை நீங்கிறது, ஸோ இதெல்லாமே இருக்கும். பட் ரொம்ப அதிகப்படியான வருமானங்களை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவமான சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகின்றார். ஸோ 4ஆம் பாவம் அப்படின்றது உங்களுக்கு தாயாரை குறிக்கக்கூடியது, தாயாதி உறவினர்களை குறிக்கக்கூடியது, உங்களுடைய சுகஸ்தானம், உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம். ஸோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ புதிய வண்டி, வாகன சேர்க்கை, அதுவும் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாங்க முடியும். ஏன்னா குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். கடன் வாங்கி நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறதாக இருக்கட்டும், நிலம் வாங்கிறதாக இருக்கட்டும், இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கிறதாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயாரை பொறுத்த வரைக்கும் தாயாருடன் உங்களுடைய உறவு அப்படின்றது சுமூகமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவமான ருணரோக சத்ருஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்வையிடுகின்றார். ஸோ அப்போது கடன்கள் அடைபடக்கூடிய விஷயமும் இருக்கும். புதுசாக ஒரு லோன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லோன் சாங்ஷன் ஆகி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வேலையிலையும் சரி, வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு எதிரிகளோட தொல்லை அப்படின்றது இருந்தது அப்படின்னா, ஸோ அது சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது சார்ந்த விஷயங்கள் ஓரளவு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட முக்கியமாக விட்டு கொடுத்து போகணும். ஸோ நிறைய இந்த காலகட்டத்தில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பிரிவினை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும்.
வீட்லேயே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ, ஸோ நீங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்பீட்ல அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்க எதிர்பார்க்குற அந்த ஸ்பீட் அப்படின்றது உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட இருக்காது. எல்லாமே நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ரொம்ப டாமினேட் பண்ணி செயல்படக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுன்றது, லைஃப் பார்ட்னர் கிட்ட விட்டு கொடுத்து போறது, நண்பர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறதுன்றது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதுசா ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட நீங்க தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த காலகட்டத்தில அத தவிர்க்கிறதுன்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. கேதுக்காவது பார்த்தீங்கன்னா, குருவினுடைய பார்வை உங்களுக்கு 2ஆம் பாவத்திற்கு கிடைச்சிருச்சு. பட் ஆனா 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்றவர் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்துவார். ஸோ இந்த 8ஆம் பாவம் அப்படின்றது அயல்நாட்டு பிரயாணங்கள், அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் குறிக்கும். விபத்துகள் இதையுமே குறிக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் வெளியில் போயிட்டு வரக்குள்ள, வண்டி வாகனங்கள் ஓட்டக்குள்ள கவனமாக ஓட்டுங்க. ராகு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது, வெளியில் போயிட்டு வரக்குள்ள கவனமாக இருக்கிறது, வாகனங்களில் போகக்குள்ள கவனமாக இருக்கிறது. அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து முக்கியமாக போடக்கூடாது. 8ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கக்குள்ள பெரிய வில்லங்கத்தை தான் ஏற்படுத்துவாங்க. ஸோ சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா, அவர் உங்களை ஏமாற்றணும்னு கிடையாது. பட் அவரால் கட்ட முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ உங்கள் மேலே அந்த விஷயம் அப்படின்றது திணிக்கப்படும். அதனால் இந்த காலகட்டத்தில், அதாவது நீங்கள் செய்து மனஸ்தாபம் வர்றதை விட செய்யறதுக்கு முன்னாடி அதை தவிர்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது உங்களுக்கு ஒரு தேவையற்ற ஒரு அவப்பெயர் அப்படின்றதை வந்து நீக்கும். ஏன்னா 8ஆம் இடம் அப்படின்றது அவமானங்களையும் சேர்த்து குறிப்பிடக்கூடியதான். பிரச்சனை, அவமானம், கோர்ட்டு கேஸு இதெல்லாமே குறிப்பிடக்கூடியதான். அதனால் இது சார்ந்த விஷயங்களில் சிம்மராசினியர்கள் கவனமாக இருந்துக்கோங்க. கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் உங்களுக்கு மொத்தமாக பார்க்கக்குள்ள குரு பேச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2, 4, 6ஆம் இடங்கள் வலுத்திருக்கிறதுனால ஸோ அது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிம்மராசினியர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். கண்டக சனியும் விலகணும். ஸோ ராகு கேதுக்களும் அந்த இடத்துல இருந்து விலகினா தான் இந்த கோச்சார கிரகங்களோட அந்த பலன் அப்படின்றது சரியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து எல்லாருக்குமே இப்படியே செயல்பட்டுருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமர்வுப்படி தான் செயல்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, திரிகோணாதிபதியோட திசை நடக்குது, பாக்கியாதிபதியோட திசை நடக்குது. நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய லக்னாதிபதிக்கு ஏற்ப அந்த சுபகிரகங்கள் திசை நடத்துது அப்படின்னா, உங்களுக்கு இந்த கெடுபலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. மிகவும் சுபமான பலன்களே இருக்கும். அதனால் சிம்மராசினியர்கள் எல்லாருக்குமே இந்த பலன் பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பலன் அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தில் தற்பொழுது இயங்கக்கூடிய கிரகங்களின் தசாபுக்திகளின்படி தான் நடக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த கெடுபலன்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால துர்க்கை அம்மனுடைய வழிபாடை ரெகுலராக பண்ணுங்கள். ஸோ அடுத்த ராகு கேது பேச்சு எப்போ வருதோ அது வரைக்கும் செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ ராகு காலத்தில், செவ்வாய்க்கிழமை அப்படின்னா 3 to 4 உங்களுக்கு ராகு காலம் வரும். வெள்ளிக்கிழமை அப்படின்னா 10 to 12 காலையில். ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு ராகு காலம் வரும். அந்த டைமில் போயிட்டு துர்க்கை அம்மனுக்கு ஏதாவது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது. ஸோ அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி எலுமிச்சை பழ தீபம் போடுறது அப்படின்றது துர்க்கை அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ இதை பண்ணிங்க அப்படின்னா அந்த கெடுபலன்கள் அப்படின்றது ஓரளவு குறையும். அதுவும் இல்லாமல் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து பார்வையிடுகின்றார் இல்லைங்களா? அதனால் மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு நடக்கும். ஸோ அந்த பைரவர் வழிபாட்டில் கலந்துக்கிட்டு ஸோ பைரவருக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுறது, உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறதுன்றதும் சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை தவறாமல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறது, முதியோர்களுக்கு உதவுறது, ஸோ ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது, புத்தகங்கள், நோட்டு, பென்சில் வாங்கி தரது. ஸோ இந்த மாதிரி உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. அதே மாதிரி யாரையும் ஏமாற்றக்கூடாது. முக்கியமாக இந்த 7.5 சனியோ, கண்டக சனியோ, அஷ்டம சனியோ நடக்கின்ற காலங்களில் நீங்கள் யாருக்காவது தெரிந்தோ தெரியாமலோ சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இருமடங்காக திரும்பி வரும். அதனால்
மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சால் நல்லது செய்யுங்க, இல்லை அதை செய்யாமல் விட்டுருங்க, தவிர்த்துடுங்க. சில விஷயங்கள் உங்களை அறியாமலே பார்த்தீங்கன்னா தவறாக நடந்துவிடும். அதனால் முடிந்த வரைக்கும் யாருக்கும் நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு சரியாக இருக்கும். இது சிம்மராசி நேயர்களுக்கு மட்டும் அல்ல, இது பொதுவான கருத்து தான். ஸோ இது பார்த்திங்கன்னா அஷ்டம சனியாக இருக்கட்டும், சனி தசையாக இருக்கட்டும், சனி எந்த விதத்திலெல்லாம் கோச்சார நிலைகளில் பாதிப்பு தருகின்ற அமைப்பில் ஒருவருக்கு இருக்கின்றாரோ அவர்கள் எல்லாமே கவனமாக பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது அப்படின்றது மிகவும் அவசியம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். ஸோ கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வருகின்றார். ஸோ கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலே கேதுவின் சஞ்சாரம், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவின் சஞ்சாரம், 6ஆம் இடத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போது டிரான்சிட்டில் உங்களுடைய பிளானட்ரி பொசிஷன் அப்படின்றது. ஸோ கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பேச்சிலருந்தே உங்களுக்கு ஒரு தெளிவற்ற நிலை அப்படின்றது இருந்திருக்கும். ஸோ மனசில் ஒரு விரக்தி, ஒரு குழப்பம், எதை செய்கிறது எதை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயம், எதுக்கு எடுத்தாலுமே ஒரு விரக்தி வந்துடும் மனசில். ஸோ ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம அமைதியாக இருந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு தோணும். ஸோ ஏன்னா மனம் தெளிவற்று காணப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கும். இதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவினுடைய சஞ்சாரம். ஸோ அப்போது லைஃப் பார்ட்னர்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்களுடன் பிரிவு ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். கொஞ்சம் ஹெவியாகவே இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். ராசியில் இருக்கக்கூடிய கேது, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸில் ஒரு மலர்ச்சியே இருக்காது. ஸோ எதையோ பறிகொடுத்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ குருவினுடைய பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசியின் மீது விழுகிறது. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பாதகாதிபதியாக இருந்தாலும் ஸோ அவருடைய பார்வை அப்படின்றது சுபமான விஷயங்களை தரக்கூடியது. அப்போ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்ற 3 இடங்களை பார்வையிடுகின்றார். ஸோ 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயம்தான். ஏன்னா அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா 4, 7க்கு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால் ரொம்ப பெரிய நெகட்டிவ் குரு பகவானால் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த பொருளாதார தடைகள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு நீங்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீண்ட தூர பிரயாணங்கள், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி நேயர்களுக்கு. ஸோ உங்களுடைய குருமார்களுடைய ஆதரவு, காலேஜ் படிக்கிறாங்க குழந்தைங்க, பள்ளிகள் படிக்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னா ஸோ அதில் ஆசிரியர்களோட முழு ஒத்துழைப்பும் கிடைக்கிறது. ஸோ அவர்களுடைய பாராட்டுதல்களை பெறக்கூடிய விஷயங்கள்லாம் கன்னிராசி நேயர்களுக்கு உண்டு. குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இவ்வளோ நாள் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. ஸோ இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் ஒரு தெளிவு இருக்கும். குருவும் கேதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக கிரகங்கள் அப்படின்னு சொல்லும். ஒரு ஞானம், ஒரு தெளிவு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்படும். சில விஷயங்களுக்கெல்லாம் கன்னிராசி நேயர்கள் கோபப்பட்டு அடுத்தடுத்து சில தவறுகளை செஞ்சுருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் சரி ஓகே எது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை கையாளுவீங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகின்றார். ஸோ 3ஆம் இடம் அப்படின்றது இளைய சகோதர ஸ்தானம், உங்களுடைய தைரியம், துணிச்சல். ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு அந்த தைரியத்தையும் துணிச்சலையும் பயன்படுத்தி சில காரியங்களை சாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ உங்களுடைய தம்பி தங்கைகளோட ஆதரவு, ஸோ அவர்களோட இவ்வளோ நாள் ஒரு மனஸ்தாபத்தில் இருந்திருப்பீங்க. ஸோ பேசாமல் இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஸோ அவர்களுடன் ஒரு சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வையிடுகின்றார். ஸோ முடிந்த வரைக்கும் கன்னிராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்திற்கு ஒரு பொங்கல் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுன்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய விஷயங்கள், யோசிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிதாக ஒரு காதல் மலர்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது.
உங்களுடைய விருப்பங்கள் அப்படின்றதும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கிடையாது. பட் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எந்த பிரச்சனைகளுக்கும் நீங்கள் முன்ன போகாதீங்க. வெளியில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஓரளவு நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். குருவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம்தான். பட் இருந்தாலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களையே செய்வார். இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளின் அமைப்புப்படி தான் செயல்படும். ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் சரியில்லாத தசாவோ சரியில்லாத புக்தியோ நடைபெறக்குள்ள இந்த பாசிட்டிவான பலன்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் எதுவுமே நடக்கலை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே நடக்கலை மேடம், என்ன பண்ணுறது அப்படின்றத கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஒரு மோசமான தசாபுக்தி நடைபெறுது அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல பலன்கள் அப்படின்றத தசாநாதர்கள் தடுப்பார்கள். அதனால் நீங்கள் அதையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தின் 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், விசாகம் நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களோட நிலை அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் இருக்காங்க. 5ஆம் இடத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கிறது. அப்போது துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா 8ஆம் இடமான இந்த ஆயுள் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவம் அட்டமத்தில் மறைகிறார். திடீர் அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடியதும் இந்த இடம்தான். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்தில் மறையிறது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம் கிடையாது. ஏன்னா குரு அப்படின்றவர் தான் நம்ம பொருளாதாரமாக இருக்கட்டும் மற்ற நல்ல ஒரு சுப விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாமே தரக்கூடியவர் குரு பகவான் தான். இந்த 8ஆம் இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானம், 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானம், 4ஆம் இடமான சுகஸ்தானம். இந்த 3 இடத்தையும் குரு பகவான் பார்வையிடுகின்றார். எங்கேருந்து பார்வையிடுகின்றார்னா 8ஆம் இடத்துலேருந்து பார்வையிடுகின்றார். 8ஆம் இடத்துல குரு சம்மந்தப்படக்குள்ள உங்களுக்கு 3, 6க்குரியவர் தான் குரு. இந்த 8ஆம் இடத்துல சம்மந்தப்படுறதுனால ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிதாக பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும். வெளியில் போய் தங்கக்கூடிய விஷயம், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பணத்தை பார்த்து செலவு பண்ணணும். அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு விரயஸ்தானத்தையும் பார்ப்பாரு, தனஸ்தானத்தையும் பார்ப்பாரு. எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, என்ன சம்பாதிக்கிறீங்க, அது எந்த வழி போகுது அப்படின்றதே தெரியாது. பணம் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. 2 பாவத்தையுமே பார்க்கறதுனால வந்த வழியே போயிடும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படின்றது. அப்போது நீங்கள் செலவு பண்ணக்குள்ள இந்த காலகட்டத்தில் ரொம்ப பார்த்து செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்படியே பார்த்து செலவு பண்ணாலும் எதிர்பாராத ஒரு செலவுகள் அப்படின்றது இருக்கும். துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் கடனில் ஒரு நகை வாங்குறது, ஏன்னா குரு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா நகைக்கு அதிபதி. அதாவது தங்க நகைக்கு அதிபதி அவர் தான். முடிஞ்சால் நகைகளை கடனாக வாங்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நகை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்தளவுக்கு பொருளாதார பிரச்சனைகளில் துலாம் ராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த 8ஆம் பாவத்திலிருந்து 2ஆம் பாவத்தையும் குரு பகவான் பார்வையிடுகின்றார். 2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய விஷயம். நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். வீட்டில் ஒரு காது குத்து நடக்கிறது, திருமண நிகழ்வுகள் நடக்கிறது, ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசினியர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அம்மாவோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு தாயார்கிட்ட ஏற்பட்டிருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாமே தீர்ந்து சுமூகமாக தாயாருடன் உறவு ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். அதாவது தாயாதி வர்க்கத்துடன் ஒரு நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும்.
வீடு மாறக்கூடிய விஷயங்கள் இருக்கும். வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு வீடு மாறக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வீடு வாங்கி குடி போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். வேறு ஊருக்கு மாற்றலாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். 12ஆம் பாவத்திலையும் உங்களுக்கு கேது இருக்கிறாரு. ஸோ இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தையும் உங்களுக்கு பார்வையிடுவார். வேறு ஊருக்கு மாற்றலாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டு. வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய விஷயங்கள், தொழில் சார்ந்து ஏதாவது நீங்கள் இடம்பெயரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ குரு 8ல் இருக்கிறதுனால ஏதாவது வைத்திய செலவுகள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்றது அவசியமான விஷயமாக இருக்கும். முக்கியமாக பொருளாதார தடைகள்லேருந்து துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் மீண்டுட்டீங்க அப்படின்னாலே இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை தரும். ஸோ ராகுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய நெகட்டிவ் கிடையாது. 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து வேலை விஷயங்களில் சில பிரச்சனைகளை தந்தாலும் ஓகே அப்படின்ற அளவுக்கு உங்களை வச்சுருப்பார். சனியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம், 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றதும் துலாம் ராசி நேயர்களுக்கு பெரிய மைனஸ் கிடையாது. பட் ஆனால் அந்த இடத்தினுடைய அதிபதி சனி அப்படின்றதுனால குழந்தைங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு சளி பிடிக்கிறது, வீசிங் வர்றது, இந்த மாதிரி சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஜீரண உறுப்புகளில் பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கும். அதனால் உங்களுடைய உணவு முறைகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உணவு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் சிறப்பாக இருக்கும். குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சி முடிகிற வரைக்கும் வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் இருக்கின்ற குரு பகவானுக்கு 108 கொண்டை கடலை மாலையாக கோர்த்து அதை குரு பகவானுக்கு சாற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் மஞ்சள் நிற இனிப்பு, நீங்கள் லட்டு கூட எடுத்துக்கலாம். மஞ்சள் நிற இனிப்பு நெய்வேத்தியம் செய்து அதை வர்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். விருச்சிக ராசி நேயர்கள் விசாகம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். அதாவது விசாகத்தோட கடைசி 4ஆம் பாதத்திலையும் அனுஷம் நட்சத்திரத்திலையும் கேட்டை நட்சத்திரத்திலையும் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு 7ஆம் இடம் என்னும் கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து அங்கிருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியே சமசப்தமாக பார்வையிடுகின்றார். அதுவும் இல்லாமல் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்வையிடுவார், ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். பொதுவாகவே குரு பகவான் இந்த 7ஆம் இடத்தெல்லாம் வரக்குள்ள மிக ஒரு சுப பலன்களை தான் தருவார். அப்போ 7ஆம் இடம் அப்படின்றது கலத்திரஸ்தானம், உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சொல்லக்கூடிய இடம் இந்த இடம். அதுவும் இல்லாமல் கூட்டு தொழிலை சொல்லக்கூடிய இடம், இந்த சொசைட்டியை பற்றி சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால லைஃப் பார்ட்னர் வழியில் ஒரு நல்ல சுமூகமான ஒரு நிலை அப்படின்றது கிடைக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாலுமே சண்டை சச்சரவுகள் அப்படின்றது குறைந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களோட லைஃப்பை ரன் பண்ணுவீங்க. உங்களோட லைஃப் பார்ட்னரால் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கிறது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியில் போகிறது, எந்த விஷயங்கள் எடுத்தாலுமே அதில் லைஃப் பார்ட்னருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆதரவாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இருக்கும். லைஃப் பார்ட்னரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, நீங்களும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல லாபகரமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான வெற்றி லாபஸ்தானத்தையும் பார்வையிடுவார். அதுவும் இல்லாமல் மூத்த சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது, பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கிறது, உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல டெசிஷன் மேக்கிங் பவர் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசினியர்களுக்கு இருக்கும். ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா டைரக்டாக இந்த ராசியே பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான சிந்தனைகளை தருவார். அதுவும் இல்லாமல் முகமும் நல்லா பொலிவாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும். பார்த்த உடனே ஒரு தேஜஸ் தெரியும் பார்த்தீங்களா. அது இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். நற்சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல மன தெளிவு, இது எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில்
குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதாவது சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாகத்தான் இருக்கின்றார். ஸோ இருந்தாலும் அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் மீதே விழும் இல்லைங்களா? ஸோ இப்போ குருவோட பார்வையும் சேர்ந்து விழுறதுனால அந்த சனி பகவான் தரக்கூடிய சில நெகட்டிவான ஒரு விஷயங்களை வந்து இந்த குரு பகவான் தடுப்பார். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்வையிடுவார் குரு பகவான். வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் போடணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 3ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்து ஒரு வேலையோ தொழிலோ பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதில் நல்ல லாபத்தையும் அதில் உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பையும் தருவார். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒரே இடத்துல இருந்து நீங்கள் வேலையோ தொழிலோ பண்ண முடியாது. சில அலைச்சல்கள் அப்படின்றது வந்து இருக்கும். ஒரே இடத்துல இருந்து ஒரே இடத்துல உட்காந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இந்த காலகட்டத்தில். சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய விஷயங்கள், ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த காலகட்டத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கின்றது. ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசி நேயர்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடமிடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த பைக்கு ரிப்பேர் ஆகிறது, கார் ரிப்பேர் ஆகிறது, அது வாகன பழுதுகள் அப்படின்றது வந்து இருக்கும். அதே மாதிரி வீட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள், வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய விஷயம், எலக்ட்ரிக் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, இல்லை தண்ணி சம்மந்தமாக பிரச்சனை, பைப்பு உடையக்கூடிய விஷயம், இந்த மாதிரியான சின்ன சின்ன ஏதாவது செலவுகள் வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஏதாவது ஒரு உடல் ரீதியான தொல்லைகளை வந்து தாயாருக்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். அதனால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சரியாக பாதுகாக்கிறது அப்படின்றது முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு 5ஆம் பாவத்திலையும் கேது 11ஆம் பாவத்திலையும் இருக்கின்றார்கள். ஸோ அந்த வகையில் கேது இந்த 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அந்த குருவும் பார்க்கிறது அப்படின்றது இன்னும் ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு தான். ஸோ நீங்கள் எதிர்பாராத ஒரு வெற்றி லாபங்கள் எல்லாத்தையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தான் இருக்கின்ற இடத்திலிருந்து எப்படியாவது அது சார்ந்த விஷயங்களை வந்து இந்த பாவக்கோள்கள் எடுத்துவிடும். பட் ஆனால் இந்த 5ஆம் பாவத்தில் ராகு இருக்கக்குள்ள குழந்தைகளை சொல்லக்கூடியது இந்த இடம். அதே மாதிரி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், உங்களுடைய சிந்தனைகளை சொல்லக்கூடியதும் இந்த இடம்தான். கொஞ்சம் வந்து உங்கள் மனநிலையை மட்டும் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ராகு அப்படின்றப்போ ஏதேதோ கட்டுக்கடங்காத சிந்தனைகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனசு வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ராகு அப்படின்றது பார்த்திங்கன்னா முடிவில்லாத ஒரு கிரகம். நீங்கள் எவ்வளவு தான் தந்தாலும் பத்தாது 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 அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் ராகு. அப்போ வந்து மனது வந்து ரொம்ப அதிகப்படியாக அலைப்பாயக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சிலவங்க பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலான சில விஷயங்கள் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும். ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். ஆல்ரெடி வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களே இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதனால் மனோ ரீதியாக கண்டிப்பாக உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுன்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். துர்க்கையம்மனை வந்து விருச்சிகராசி நேயர்கள் இந்த ராகு கேது பேச்சு முடிகிற வரைக்கும் துர்க்கையம்மனை வழிபடுங்க. புதிய காதல் இந்த சமயத்தில் வரதா இருந்தால் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையை கையாள்வதுன்றது நல்லதாக இருக்கும். ஏன்னா 5ஆம் பாவம் சொல்லக்கூடியது காதல் சம்பந்தமான விஷயங்களும். அதனால் புதிதாக ஏதாவது உங்களுக்கு லவ் அப்ரோச் வருது அப்படின்னா முடிந்தவரை தட்டி கழிக்கிறதுன்றது சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு லவ் வருது அப்படின்னா அது ஒரு காணல் நீர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ராகுகேது பயிற்சி முடியக்குள்ள அதுவும் கரைஞ்சி போகக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே கட்டுப்படுத்தி படிப்பில் ஆர்வம் காட்டி படிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். கவன சிதறலை வந்து கண்டிப்பாக நீங்கள் தடுக்க வேண்டும். ஸோ கவனம் சிதறாமல் மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய படிப்பில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். ஸோ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நற்பலன்களை தரக்கூடியதாக தான் இருக்குது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசி நேயர்கள் மூலம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள்.
ஸோ குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ராசி அதிபதியும் குரு பகவான் தான். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டு சுகஸ்தான அதிபதியும் இந்த குரு பகவான் தான். ஸோ இவர் போய் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் 6ஆம் பாவத்தில் அமர்கின்றார். 6ஆம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம், அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கடன், நோய், எதிரிகளை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். ஸோ இந்த இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம், உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 10ஆம் பாவத்தில் ராகு கேதுக்களின் சஞ்சாரம். ஸோ 4ஆம் பாவத்தில் ராகுவும் 10ஆம் பாவத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கின்றது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றது அப்படின்றது பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்து தான் ஆகணும். ஸோ இந்த 6ஆம் பாவத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். ஸோ குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது சில பாசிட்டிவையும் தரும், சில நெகட்டிவையும் தரும். அதாவது உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் அதிபதியாக குரு பகவான் இருந்து 6ல் இருக்கிறதுனால புதியதாக ஒரு வீடு, வாகன கடன்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தருவார். இந்த 6ஆம் பாவத்திலேருந்து உங்களுக்கு விரயஸ்தானத்தையும் பார்க்கின்றார் இல்லைங்களா, அதனால் ஏதாவது ஒரு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிதாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இல்லை புதிதாக ஒரு வாகன சேர்க்கை, இதெல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடனில் தான் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ குரு பகவான் 6லேருந்து 10ஆம் இடம் என்னும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார் இல்லைங்களா, அதாவது நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடைச்சி அதில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறீங்கன்னா தொழில் ரீதியிலான முதலீடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ 10ஆம் இடத்தையும் பார்த்து 12ஐயும் பார்க்கறதுனால தொழிலில் அதிகப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். பட் அதற்குண்டான லாபம் இப்போ எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களால் ரொம்ப அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அதாவது தொழில் முதலீடுகள் தான் அதிகரிக்கும். லாபம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அடுத்த குரு பயிற்சி, இப்போ 6ஆம் இடத்துலேருந்து நெக்ஸ்ட்டு குரு பயிற்சியில் குரு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்திற்கு தான் போவார். ஸோ அங்கேருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வையிடுவார். அதனால் தொழிலுக்குண்டான முதலீடுகள் அதிகரிக்கும். தொழிலுக்குண்டான அந்த டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் முயற்சிகள் போடுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ குடும்பத்திலே பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒரு செலவுகள் வரும், அது உங்கள் மீது தான் திணிக்கப்படும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது திருமணம் நடக்கலாம், அல்லது குழந்தை பேர், அல்லது காது குத்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அதில் அதிகப்படியான செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பொருளாதார நிலையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ தனவரவு அப்படின்றது ஓரளவு உங்களுக்கு போதுமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். பட் என்னென்னா பணம் வந்த வழி போகிறது தெரியாது, அதாவது வரும் வந்த உடனே கரைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். வரவு செலவை கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த காலகட்டத்தை சரியாக மேனேஜ் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோட அன்பு, ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய பேச்சை மதித்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இருக்கும். சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் தான் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஸோ 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தனுசு ராசி நேயர்களுக்கு அதிகப்படியான ஒரு பாசிட்டிவ் இல்லைனாலும் சனி பகவானால் நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் தனுசு ராசி நேயர்களுக்கு கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஜெயமாகக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ சோர்ந்து போயிட மாட்டீங்க எந்த ஒரு விஷயம்னாலும். ஸோ திரும்ப அடுத்தடுத்து முயற்சிகள் பண்ணுவீங்க. பட் ஆனால் அதில் ஒரு ஸ்லோனஸ் இருக்கும். சனி இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு செஞ்சிட மாட்டீங்க. கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு, 10ஆம் பாவத்தில் கேது. அப்போது 4ஆம் இடம் அப்படின்றது வீடு, வண்டி, வாகன சேர்க்கை, தாயாருடைய உடல் ஆரோக்கியம். ஸோ இப்போ தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். புதிதாக யாராவது ஏதாவது வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கினீங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா கரெக்டாக அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குதா அப்படின்றத பார்த்து வாங்கிக்கணும். தனுசு ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அதை கரெக்டாக அப்படின்றத
நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ராகு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சிக்கல்களை அந்த இடத்துல ஏற்படுத்தி விடுவார். பத்திரப்பதிவு பண்ணக்குள்ள எல்லாத்தையும் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குறதுன்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்கள், அடுத்த குரு பெயர்ச்சி வர வரைக்கும் வியாழக்கிழமை அசைவம் தவிர்த்துடுங்க. வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் இருக்கின்ற குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி குரு பகவானை வழிபடுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு ஏதாவது மஞ்சள் நிற இனிப்பை குரு பகவானுக்கு நைவேத்தியம் செய்து வர்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். மகரம் ராசியில் பிறந்தவர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தின் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். 5ஆம் பாவம் அப்படின்றது கோச்சாரப்படி குரு பகவானுக்கு உகந்த ஒரு ஸ்தானம்தான். இந்த 5ஆம் பாவத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் இடமான வெற்றி லாபஸ்தானத்தையும் மற்றும் உங்களுடைய ராசியையுமே குரு பகவான் பார்வையிடுவார். இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்றது மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவானால் சில நன்மைகள் அப்படின்ற விஷயங்கள் தான் நடக்கும். அப்போது நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது எல்லா விஷயமும் உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகமும் இதற்கு ஒத்து போக வேண்டும். அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுக்திகள் நடந்தது அப்படின்னா இந்த டிரான்சிட்டில் இருக்கிற பிளானட்ஸோட பலன்கள் அப்படின்றதும் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை தரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிதாக காதல் மலர்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல எண்ணம், நல்ல புத்தி தெளிவு அப்படின்ற விஷயமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதரவு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், பெரியவர்களால் ஆதரவு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், பெரியோர்களுடைய ஆசிகள், குருமார்களுடைய ஆசிகள், தந்தை வழியில் ஏதாவது சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் சேரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி உறவுகளால் நல்ல ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தந்தையோட தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வெற்றி, நீங்கள் எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி நேயர்களுக்கு உண்டு. 2ஆம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மூத்தவர்களுடைய சப்போர்ட் நல்லாயிருக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்களுடைய சப்போர்ட் அப்படின்றதும் மிக சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கின்றது. மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவான் ஒரு பக்கம் நல்லதை பண்ணினாலுமே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 7.5 சனியின் பிடியில் தான் இருக்கின்றீர்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 7.5 சனியில் 5 வருட சனி முடிந்து இந்த கடைசி 2.5 வருட சனியாக தனஸ்தானத்தில் சனி பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கின்றார். அப்போது பொருளாதாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசி நேயர்கள். ஏன்னா இன்னும் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு இழுபறியான நிலை தான் இருக்கும். கையில் காசை தங்காத ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதிகப்படியான செலவுகள், எதிர்பாராத செலவுகள், சிலருக்கு வேலை போயிட்டு வருமானமே தடைபட்டு நிற்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நிச்சயமாக குரு பகவான் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தரக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாமே ஏற்படுத்துவார். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் மகர ராசி நேயர்கள். வேலை போயிடுச்சு அப்படின்ட்டு மனவிரக்தியில் உட்கார்ந்துருக்காம அடுத்தடுத்த முயற்சிகளை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே வந்துடலாம். இன்னும் 1.5 வருடங்களில் 7.5 சனியும் முடியறதுனால சில நல்ல பலன்கள் அப்படின்றது மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்கோங்க. அதே மாதிரி தேவையற்ற ஒரு பேச்சுகளையும் தேவையற்ற ஒரு வாக்குறுதிகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். மற்றவங்க கிட்ட ரொம்ப நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே சொல்லாதீங்க. அது எல்லாத்தையுமே தவிர்த்திடுங்க.
ஸோ 3ஆம் பாவத்தில் அமர்ந்த ராகு பகவான் உங்களுடைய கடின முயற்சியால் உங்களை ஒரு மேல்நிலைக்கு கொண்டு செல்வார். நல்ல தைரியத்தையும் துணிச்சலையும் தருவார் இந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் மகர ராசி நேயர்கள் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பொருளாதார சிரமங்கள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ அமௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணி தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். 9ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவானால் தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மறையக்கூடியதாக இருக்கும். ஏன்னா குருவின் பார்வையும் இந்த 9ஆம் இடத்திற்கு இருக்கிறதுனால ஸோ சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு அதற்கு பின் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு 2-11க்குரியவர் தான் இந்த குரு பகவான். கும்பராசி நேயர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தின் 3-4 பாதங்கள், சதயம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், புரட்டாதி நட்சத்திரத்தின் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். ஸோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலும் ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் உங்களுடைய ராசியிலே சனி பகவானும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். கும்பராசி நேயர்களுக்கு தற்பொழுது 7.5 சனி சென்று கொண்டிருக்கிறது. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக தசாபுக்திகள் நல்லா இருந்தா உங்களுக்கு ஓரளவு இந்த பீரியட் அப்படின்றது நல்லா சுமூகமா ஒரு நல்ல பாசிட்டிவா இருக்கும். ஜாதக ரீதியாக உங்களுடைய தசாபுக்திகளும் வீக்கா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றதும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. குரு பகவான் பார்க்கின்ற இடங்கள்ல வேணா உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்துவார். ஸோ இந்த கும்பராசி நேயர்களுக்கு 4ஆம் பாவத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வையிடுகின்றார். தொழில் ரீதியிலான முதலீடுகள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ அதிகப்படியா நீங்க வருமானத்தை எக்ஸ்பெக்ட் பண்றது அப்படின்றது சரியாக இருக்காது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. குரு பகவான் 8 பார்க்கறதுனால நிறைய பிரச்சனைகள் தேடி வரும். பட் எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளித்து போகிற மாதிரி இருக்கும். கும்பராசி நேயர்கள் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த காலகட்டத்தில் இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, இதை நம்ம தாண்டி போய் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் வருதோ அதை எல்லாமே கடந்து போக முயற்சி பண்ணுங்க. ஸோ முடிந்த வரைக்கும் இறை வழிபாடுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்தணும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதிர்பாராத செலவுகள் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு வேலையின்றி வருமானம் இல்லாத நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். அதுவும் இல்லாமல் தேவையற்ற ஒரு வம்பு வழக்குகள் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். அதுவும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலே அமர்ந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால லைஃப் பார்ட்னர் மூலமாக சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் உடல் நலம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கவனமாக பண்ணுங்க. கண்டிப்பாக அது கூட்டு தொழில் பண்ணுறதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். ஸோ ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் விட்டுருங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களில் ஈடுபடுறத தவிர்த்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சுமூகமாக உங்களுடைய தொழிலை கொண்டு போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு விஷயங்கள்லையுமே ஈடுபட வேண்டாம். யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா வேலை செய்கிறவங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல. நீங்கள் ரொம்ப நல்லாவே வேலை செய்வீங்க. பட் ஆனால் சில பழிகள் அப்படின்றது உங்கள் மேலே தான் இருக்கும். நீங்கள் சரியாக வேலை செய்யலை. ஸோ அதே மாதிரி நீங்கள் செஞ்ச வேலையோட கிரெடிட் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவருக்கு போகிற மாதிரி இது எல்லாமே இருக்கும். அதனால் கும்பராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேய்பிரை அஷ்டமி தினங்களில் பைரவருடைய வழிபாடு பண்ணுங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு துர்க்கை அம்மனையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணுறதுன்றது சிறப்பான விஷயமா
அவசியமாக இருக்கும். ஏன்னா ராகு வந்து 2ல் இருக்கிறதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தனஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானம். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களால் செயல்படுத்த முடியாது. பட் ஆனால் ரொம்ப பெருசாக வந்து பேச தான் தோணும். ராகு 2ல் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயங்களையும் நான் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரியான உறுதிமொழியை வந்து யாருக்குமே கொடுக்காதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். ராகு அப்படின்றது ஏமாற்று கிரகம்ன்றதுனால அடுத்தவர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கினாலும் சில சமயம் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். ஸோ மேக்சிமம் வந்து ரொம்ப ரூடான நபர்கிட்ட நீங்கள் பணம் வாங்குறது, தெரியாதவங்க கிட்ட பணம் வாங்குறது, இதெல்லாமே வச்சுக்காதீங்க. நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் பெருந்தொகையை பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஏமாற்றம் வரக்கூடும். அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற விஷயம் இந்த காலகட்டத்தில் கும்பராசி நேயர்களுக்கு தவிர்க்கப்பட வேண்டும். ஸோ கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கிட்டு இந்த 7.5 சனியை வந்து நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். ஸோ 7.5 சனியை விட உங்களுக்கு அந்த 2, 8ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது உடலில் சில ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். பட் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஓரளவு அது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகிடும். இந்த காலகட்டத்தில் சில சிக்கல்கள், அதாவது உங்களுக்கு எதிரான சில விஷயங்கள் தான் நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களாக எந்த ஒரு பிரச்சனைக்குமே முன்னே போகாதீங்க. அதாவது உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் இந்த காலகட்டத்தில் பொறுத்து போக வேண்டிய அவசியம் வந்து கும்பராசி நேயர்களுக்கு இருக்குது. ஸோ உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருடைய வழிபாடு, தேய்பிரை அஷ்டமி தினங்களில் பைரவருடைய வழிபாடு பண்ணுங்க. முடிந்த வரைக்கும் இந்த திருநாய்களுக்கு வந்து ஏதாவது உணவு கொடுங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கோ இல்லை முதியவர்களுக்கோ ஆசிரமங்களுக்கு போயிட்டு அன்னதானம் கொடுக்கறது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். 7.5 சனி முடிகிற வரைக்கும் கும்பராசினியர்கள் இந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணுங்க. மீன ராசி. ஸோ மீனராசி நேயர்களுக்கான குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ மீனராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திலிருந்து, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்திலிருந்து தற்பொழுது இந்த பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா 3ஆம் இடமான இளைய சகோதர தைரிய வீரியஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கின்றார். ஸோ குரு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஒரு சுபர் இல்லைங்களா. ஸோ அவர் வந்து இந்த 3ஆம் பாவத்தில் மறையிறது அப்படின்றது சிறப்பான விஷயம் இல்லைன்னு தான் சொல்லுவோம். பட் இருந்தாலுமே குருவோட பார்வை அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா வலு மிக அதிகம். குரு பகவான் 3ஆம் பாவத்திலேருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் இடமான வெற்றி லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு 7.5 சனியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே ராகுவின் சஞ்சாரம் அப்படின்றது இருக்கின்றது. ஸோ தற்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படின்றது இப்படி தான் இருக்குது. ஏற்கனவே 7.5 சனி ஸ்டார்ட் ஆனதுனால அது விரைய சனியாகவும் இருக்கிறதுனால மீனராசி நேயர்களுக்கு சில கடினமான சூழ்நிலைகள் அப்படின்றதான் போயிட்டுருக்கும். குரு பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் இருந்தார். ஸோ தனஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் ஓரளவு உங்களுக்கு நிலைமை அப்படின்றது கட்டுக்குள்ளே இருந்திருக்கும். ஸோ இப்போ 3ஆம் இடத்துல போகிறாரே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற வருத்தம் எல்லாமே மீனராசி நேயர்களுக்கு இருக்க தான் செய்யும். குருவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் இடங்கள் அப்படின்றது பலம். ஸோ அப்போது 7ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்றது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 7ஆம் இடத்துல ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கேது பகவான் இருக்கார். கேது இந்த 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருக்கும். கணவன் சொல்றத மனைவி புரிஞ்சிக்காத நிலை, மனைவி சொல்றத கணவன் புரிஞ்சுக்கொள்ளாத ஒரு சண்டை சச்சரவுகள், வீணான ஒரு மனக்குழப்பங்கள், பேசாமல் இருக்கிறது, பிரிஞ்சு மனைவி போய் அம்மா வீட்டில் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் குரு பார்க்கறதுனால அந்த மாதிரியான ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உண்டான ஒரு மனக்கசப்புகள் நீங்கி ஸோ 2 பேருமே யோசித்து செயல்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஓரளவு ஒரு நிம்மதியாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக போகும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடம்தான் உங்களுக்கு கூட்டு தொழிலை சொல்லக்கூடிய இடம். அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது தான் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். தொழிலில் பார்த்திங்கன்னா சேர்ந்து சில நல்ல விஷயங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நண்பர்கள், கணவன் மனைவி, ஸோ இவர்களுக்குள்ளே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒரு அமைதி, ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி திருமணத்திற்கு நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும்
இந்த குரு பெயர்ச்சியில் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் முடிவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றதும் உண்டு. நீண்ட நாளாக வரன் தேடி கிடைக்கல அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு வரன் அமைந்து திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு தன்னுடைய 7ஆம் பார்வையால் சமசப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் பித்ருஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். இந்த 9ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய நீண்ட தூர பிரயாணங்கள், அதே மாதிரி தந்தையை குறிக்கக்கூடிய இடம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியதைகள். 9ஆம் இடம் உங்களுடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை அடைய முடியும். பாக்கியதை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பெற்ற பாக்கியம். அந்த 9ஆம் அதிபதியே உங்களுடைய ஜாதகத்தில் ஆட்சி பெற்று அமைந்திருந்தால் அந்த பாக்கியாதிபதியோட திசையும் நடக்கக்குள்ள வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்திற்கு நீங்கள் செல்லக்கூடியவராக இருப்பீர்கள் அந்த தசா காலங்களில். அந்த மாதிரி இந்த 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்த்து வலுப்படுத்துறதுனால பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடையாயிட்டே இருக்கும். பார்த்திங்களா, பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையில் நிறைய பேர் பிரச்சனை கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக முயற்சி பண்ணுறீங்க, உங்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருந்துகிட்டே வந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த தடைகள் அப்படின்றது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள், லாங் ட்ராவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு. நிறைய பேர் படிப்புக்காக வெளிநாடு போய் படிக்கலாம், வெளியூர் போய் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம், தந்தையால் ஒரு நற்பெயர் கிடைக்கக்கூடிய விஷயம். பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் நீங்கி சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த 9ஆம் பாவங்கள் தான். அப்போது உங்களுடைய தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்பாவோட பிஸ்னஸ் எடுக்கிறது. இவ்வளோ நாள் அப்பா கூட கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் அந்த மனக்கசப்பு மறைந்து தந்தை மகள் உறவு நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆதரவு, குருமார்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்சால் மீனராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அந்த கோவிலுக்கு அடிக்கடி நீங்கள் போயிட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான வெற்றி லாபஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். உங்களோட கடின முயற்சி அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இருக்கும். மீனராசினியர்களுக்கு கடின முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக இந்த 11ஆம் பாவத்திற்குரிய விஷயங்களை நீங்கள் பெற முடியும். அதாவது ஒரு வேலையில் முயற்சி பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதில் எதிர்பார்த்த லாபம், எதிர்பார்த்த வெற்றி அப்படின்றத தீர்மானிக்கிறது இந்த 11ஆம் இடம்தான். அப்போது உங்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கான வெற்றியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடைய போகின்றீர்கள். எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே உங்களுடைய குறிக்கோளை அடையணும் அப்படின்னா நீங்கள் அதில் கடினமான ஒரு உழைப்பு, உங்களுடைய எஃபர்ட்டை கண்டிப்பாக போடணும். அதுக்குண்டான முயற்சிகள், விடாமுயற்சி அப்படின்றது வேணும். அந்த விடாமுயற்சியை குரு இந்த 3ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு தரப்போகிறார். அந்த 3ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால விடாமுயற்சியால் ஏற்படக்கூடிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்களால் ஒரு நல்ல ஆதாயம், மூத்த சகோதரர்களால் உதவி, உங்களுடைய அக்காவால் ஒரு உதவி, அண்ணனால் ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகள் உதவக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மீனராசி நேயர்களுக்கு உண்டு. ஆனால் இதெல்லாம் குரு பார்வையால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், சரிங்களா? ஆனால் குரு இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களில் ஒரு சில நெகட்டிவையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இந்த 3ஆம் இடத்துல குரு மறையிறது அப்படின்றது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தங்க நகைகளை அடமானம் வைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கடனுக்கு ஒரு சின்னதாக உங்கள் வீட்டில் ஒரு தோடோ மோதிரமோ ஏதாவது தங்க நாணயமோ ஏதாவது ஒன்று வாங்கி வைங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மாதம் நீங்கள் ஒரு நகை கடன் கட்டுற மாதிரி இருக்கணும். நகையில் ஒரு கடன் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நகைகள் அடகு போகாத ஒரு விஷயம் இருக்கும். பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்கும். குரு 3ல் மறையக்குள்ள பொருளாதாரத்தில் சில ஏற்றத்தாழ்வான நிலைகளை தான் ஏற்படுத்துவார். அதாவது உங்களுக்கு வெற்றி லாபத்தை கொடுத்தாலும் கூட அதற்குரிய பிரச்சனைகளையும் இந்த காலகட்டத்தில் தரதான் செய்வார். பொருளாதாரத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். செலவு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும். இதெல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகு, எதுலேயுமே திருப்தி அடையாத ஒரு கிரகம் தான் இந்த ராகு.
ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ராகுவுக்கு பார்த்திங்கன்னா எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாத நிலை தருது அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஆசைகளை நீங்கள் அடக்க பழகிக்கணும். ராகு இந்த இடத்துல இருக்கிறதுனால தேவையற்ற ஒரு சிந்தனைகள், அதே மாதிரி தேவையற்ற ஒரு விஷயங்களில் போய் தலையிடுறது, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதில் திருப்தி அடையவே விடாது ராகு. ஸோ இன்னும் அந்த விஷயத்தில் வேணும். ஒரு வேளை நீங்கள் ஷேர் மார்க்கெட் இந்த காலகட்டத்தில் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள ஸோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு லாபம் வந்து ஒரு 2000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2000 ரூபாய் லாபத்தோடு நீங்கள் போக மாட்டீங்க. நம்ம இன்னும் பண்ணணும், இன்னும் ஒரு 2000 ரூபாய் எடுத்துடணும், இல்லை இன்னும் ஒரு 4000 எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் முயற்சிகளை பண்ணக்குள்ள அந்த 2000த்தையும் நீங்கள் இழந்துருவீங்க. அதாவது வந்த லாபத்தையும் நீங்கள் இழந்துருவீங்க. ஸோ அப்போது நீங்கள் செய்கிற வேலைகள்லையும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய மற்ற ஏதாவது ஒரு விஷயங்கள்லையும் சரி, நீங்கள் உங்களுடைய ஆசைகளை அடக்கி கொள்ள பழக வேண்டும். அதில் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கணும். ஸோ முடிந்த வரைக்கும் அடுத்த ராகுகேது பயிற்சி நடக்கிற வரைக்கும் மீனராசி நேயர்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரய சனியும் இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது மிக முக்கியம். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மருத்துவமனை செலவுகள் உருவாகக்கூடிய விஷயங்கள் இருக்கும். வருமானம் வர வருமானம் அப்படின்றது ஏதாவது ஒரு வகையில் செலவாயிடும். இதெல்லாமே கவனமாக பார்த்துக்கோங்க மீனராசி நேயர்கள். அப்போது இந்த ராகுகேது பயிற்சி முடிகிற வரைக்கும் நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாட்டை பண்ணுறதுன்றது நல்லது. செவ்வாய் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ஏழரை சனி நடப்பில் இருக்கிறதுனால ஏழரை சனி முடிகிற வரைக்கும் பைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள். காலபைரவர் வழிபாடு அப்படின்றது மிக மிக முக்கியம். ஒரு மாதமும் வருகின்ற தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பைரவரை வழிபாடு செய்து பைரவருக்கு அபிஷேகத்திற்குரிய பொருட்கள் நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் உங்கள் கையால். அதெல்லாமே பண்ணுங்கள். உங்களுடைய பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னைக்காவது ஒரு வாரம் நீங்கள் துளசி மாலை கூட வாங்கி கொடுக்கலாம். வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம் இந்த காலகட்டத்தில். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த முடியாதவர்களுக்கு மருத்துவ உதவிகள் பண்ணுறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுப்பது, ஏதாவது ஆசிரமத்திற்கு அன்னதானம் கொடுக்கறது, நாய்களுக்கு உணவளிக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவு இந்த ஏழரை சனியின் தாக்கத்தை வந்து குறைக்கும். ஸோ மீனராசினியர்களுக்கு இந்த ஏழரை சனி நடைபெறுவதனால மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு செலவுகள் கம்மியாகணும் அப்படின்னா நீங்கள் மற்றவர்களுக்கு முடியாதவர்களுக்கு மருத்துவ உதவிகளை கண்டிப்பாக பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த புற்று நோயாளிகள்லாம் இருப்பாங்க, புற்றுநோய் இருக்கக்கூடிய நோயாளிகள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அதே மாதிரி ரத்தம் தானமாக கொடுக்கறது, பிளட் டொனேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச இந்த காலகட்டத்தில் பிளட் டொனேட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.